ஹாய்ங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 5:10க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டேங்க. வெளில வாசலுக்கு கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் ஏற்றுவேங்க முருகனுக்கு. ஸோ, அதனால் வந்து சாமிக்கு இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. சர்க்கரை பொங்கல் நான் வந்துட்டு அம்மா வந்து பொங்கல் அன்னைக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரகாரம் தான் நான் பொங்கலுக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டோம். ஸோ, இன்றைக்கி வந்து நானே வந்து தனியாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ஸோ, சாமிக்கெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி சோயா பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு நான் காளான் குழம்பு அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அதே ஸ்டைலில் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. பட் ரெசிபி ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து அம்மா வந்து நான் அக்கா வீட்டுக்கு போய் பொங்கல் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே அம்மா பாதியான பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் கீரையுமே அம்மா கடையிலன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் குருமிளகு, சீரகம் அதெல்லாம் மட்டும் வறுத்து குழம்பா பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். அப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்து பார்த்தேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா கீரையை கடைஞ்சிருந்தாங்க. காலிஃப்ளவர் சில்லி நான் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு கிளம்பியாச்சு.